வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மனுஷன் என்கிட்ட பேசவே இல்லை, வந்தார் ஏதோ மூணாவது மனுஷன்ட்ட பேசிட்டு போகிற மாதிரி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஒருத்தவங்களை பற்றி சொல்கிறாங்க. அது யாரை பற்றி, அண்ட் தென் அவங்கள பற்றி தர்ஷிகா அண்ட் தென் பவித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்றதும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரஞ்சித் சார் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ஜாக்லின்ட்டு அந்தளவுக்கு வந்து மூஞ்சி கொடுத்து பேசலை அப்படின்றத ஜாக்லின் வந்து தர்ஷிகா அண்ட் தென் பவித்ரா கிட்ட சொல்கிறாங்க. லைக் அவர் வந்தார், எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு கூட கேட்கல, எப்படி இருக்கேன்னு கேட்டு அவர் பாட்டு போயிட்டார். ஒரு மூணாவது மனுஷன்ட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் பேசவே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரஞ்சித் சார் இதை வேணும்னே பண்ணாரா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா அவர் வந்து லைக் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு மனசங்கடம் இருக்குது. லைக் ரவீந்தர் சாரும் வந்து இப்போ வந்து பேச மாட்டாரோ அப்படின்ற மாதிரி நினச்சாரு. பட் அவர்கிட்டையும் போய் நல்லா பேசினார். ஸோ வேணும்ட்டே பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்றது என்னோட புரிதல். உங்களுக்கு என்ன புரியுதுன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தர்ஷிகா சொன்னாங்க, இல்லை அப்படி உனக்கு பேசி சார்ட் அவுட் பண்ணணுன்னா போய் பேசிடு, பேசாமலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ நான் அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, ஆனால் அது தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இருக்குது, எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் ஜாக்லினுக்கும் ரஞ்சித் சாருக்கும் என்ன ஒரு பெரிய பிரச்சனை நான் பார்க்குறேன் அப்படின்னா, அந்த டெவில் டாஸ்கில் உங்களை அப்பா மாதிரி பார்த்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த டைலாக் சொல்கிற அளவுக்கு அவர் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார். நம்மளுக்குமே வந்து வியடாக இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் மேபி அவர் வெளியே போய் பார்த்து அவருக்கு வந்து ஹர்ட் ஆச்சா என்னன்னு தெரியல. ஆனால் வந்ததுலேருந்து இது வரைக்கும் வந்து ஜாக்லின்ட்ட பேசலை அப்படின்றத வந்து அவங்க ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. நம்மளும் வந்து அதை பார்த்துட்டு இருக்கோம். மேபி நாளைக்கு வந்து ஓப்பன் அப் ஆகலாம். ஏன்னா அவர் வந்து ரவீந்தர் சார்ட்டே பேசிட்டார். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் நடந்த அந்த ப்ராங்க் அப்புறம் ஒரு மனசங்கடம் இருந்தது ரவீந்தர் சாருக்கும் லைக் ரஞ்சித் சாருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட பேசினார் அப்படின்னா ஜாக்லின்ட்டு கண்டிப்பாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு பொறுத்து இருந்ததாக பார்க்கணும். ஸோ தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஞ்சித் சார் வந்து எலிமினேட் ஆனப்போ ஒரு க்யூட்டான மூமெண்ட் நடந்தது, அது சூப்பராக இருந்தது அவங்க ஒய்ஃப் வந்தப்போ அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இங்கே வந்து ஒரு மனுஷன் என்கிட்ட பேசலைன்னு கதறிட்டு இருக்கேன், நீ என்னடா அவரை பற்றி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க. பட் நாளைக்கு ரஞ்சித் சார் பேசுவாரா பேச மாட்டார்ன்றதை மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜாக்லின் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்றதும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியுது. அதை வந்து நானாக போய் இது பண்ணிக்கக்கூடாது, அவங்களே வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் எனக்குள்ளே வருது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.